ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் vlog. இன்றைக்கி நீபாஸ் vlogல மின்ட் ரைஸ் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் வந்து நான் சீரக சம்பா அரிசி வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1.5 கப் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கப் புதினா, 8 பச்சை மிளகா, ஆஃப் லெமன் அண்ட் வந்து இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1 இன்ச் போல் இருந்தால் போதும். 1 ஆனியன் அண்டு அரை டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். தாளிப்புக்கு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 கிராம்பு, பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை, பட்டர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதில் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, புதினா, அண்ட் இதிலே வந்து அந்த ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சிக்கோங்க. அடுத்து பட்டரை வந்து ஹீட் பண்ணியாச்சு. கூடவே ஆயிலும் ஹீட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு சீரகம், கிராம்பு ஒரு 4 போடுறேன், பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை, இது எல்லாம் வந்து வெடியட்டும். தாளிப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாலா ஃபுல்லாக ரைஸில் கோட் ஆகிடுச்சு. 2.5 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணதுனால நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், வாசனை நல்லா இருக்கும் சாதம். ஃபஸ்ட்டே அரிசி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணதுனால. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் வற்றிடுச்சு, அரிசியும் வெந்துடுச்சு. நல்லா சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கலரி விட்டுக்கோங்க. அடியும் பிடிக்கல. நல்லா ஈவனாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து தம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க.
அடியில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அது மேலே வந்து பாத்திரத்தை வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் எதனா வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் தம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் வந்து நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக ஆயிருக்கு. சூப்பரான மின்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீபாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.